தலைமையேற்று நடத்தி வரும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் மற்றும் பெற்றோர்கள் மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். விடாமுயற்சி எனக்கே அது விடாமுயற்சி தான். நான் மேலே ஏறதே இல்லை. அதனால சாதிக்கும் எண்ணம் ஆழ் மனதில் தோன்றிவிட்டால் எது இருந்தாலும் இல்லை என்றாலும் சாதிக்க முடியும் ஒரு விடாமுயற்சியால். இதேதான் வள்ளுவர் தெய்வத்தால் ஆராதனும் முயற்சியால் மெய்வருத்த கூலி தரும் என்ற வாசகம். மனித முயற்சிக்கு வள்ளுவர் தந்த வாக்கு. முயற்சி பலமுறை நம்மை கைவிட்டதுண்டு. ஆனால் நாம் ஒருபோதும் கைவிடக்கூடாது. முடிந்தவரை செய்வது முயற்சி அல்ல, முடியும் வரை செய்வதுதான் முயற்சி. நாம் எல்லோருமே வெற்றி தோல்வியை பார்த்திருப்போம். வெற்றி தோல்வி இல்லாத மனிதர்களே இல்லை. நாம் எடுக்கும் முயற்சிகள் தவறலாம், ஆனால் நம்முடைய விடாமுயற்சி என்றைக்குமே தவறக்கூடாது. நிறைய வீணா போன முயற்சிகள் தான் ஒன்று சேர்ந்து அது விடாமுயற்சியாக இருக்கும். விடாமுயற்சிகளை என்றைக்குமே விட்டுறாதீங்க. தவறாம மனசுல வச்சுக்கிட்டே இருங்க. நமக்கும் ஒரு சில பாடங்கள் கணக்குகள் கடினமாக இருக்கிற மாதிரி இருக்கும். மறுபடியும் நாம் அதனை புரிஞ்சுக்கிட்டு படிச்சா எளிமையாக தோன்றும். தான் தோற்றதற்கான காரணங்களை அடுக்குபவன் வாழ்க்கையில் ஒருபோதும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை. தான் தோற்றதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பவன் வாழ்க்கையில் அடுத்த நிமிடமே வெற்றி அடையப் போகிறான் என்பதற்கான வரலாறு அது. ஒரு இடத்தை அடைவதற்கு தேவைப்படக்கூடிய நியாயமான உழைப்பையும் கால அவகாசத்தையும் பொறுமையையும் நமக்கு நாம் வழங்கிக் கொள்ளாத காரணத்தினால்தான் பாதி வழியிலேயே திரும்பிவிடுகிறது. ஆனால் விடாமுயற்சி நமக்கு ஒன்றும் விஸ்வரூப வெற்றியை தரும். முயற்சிக்கு ஒரு குட்டி கதை. ஒரு ராஜா போட்டி ஒன்றை அறிவித்தார். நாட்டில் உள்ள கோட்டை கதவை கைகளால் திறந்து தள்ள வேண்டும். வெற்றி பெற்றால் நாட்டின் ஒரு பகுதி தானமாக தரப்படும். தோற்றால் தோற்றவனின் கை வெட்டப்படும். மக்கள் பரவலாக யோசித்து பயந்து யாரும் போட்டியில் கலந்து கொள்ளவில்லை. ஒரே ஒரு இளைஞன் மட்டும் போட்டியில் கலந்து கொள்ள முன்வந்தான். போட்டியில் தோற்றுவிட்டால் கைகளை வெட்டி விடுவார்கள், உன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்றார்கள். அவன் சொன்னான், ஐயா, வென்றால் நான் ஒரு அரசன், தோற்றால் கைகள் தானே போகும், உயிர் இல்லையே என்று கூறிவிட்டு கோட்டை கதவை இளைஞன் தள்ளினான். என்ன அதிசயம்! கதவு சட்டென திறந்து கொண்டது என்றால் கோட்டை கதவுகளில் தாழ்பால் போடவில்லை, திறந்துதான் இருந்தது. பல பேர் இப்படித்தான் இருக்கிறார்கள். தோற்று விடுவோமோ, எதையாவது இழந்து விடுவோமோ என்று எதற்கும் முயற்சிக்காமலேயே விட்டு விடுகிறோம். அனைவரும் அறிந்த முயல் ஆமை கதையில் முயலின் தோல்விக்கு முயலாமையே காரணம். நம்புங்கள், முயற்சி திருவினையாக்கும். அடுத்தது இன்னொரு தலைப்பு, டீம் ஒர்க். பிறருடன் இணைந்து வாழ்ந்தால்தான் எதையும் சாதிக்கலாம். வள்ளலாருக்குரிய ஒரு குட்டி கதை. ஊசி ஒன்று தாம் ஒரு முனை ரொம்ப கூறாக இருந்ததால் நினைத்து பெருமை அடைந்தது. அதன் மறுமுனை துவாரம் இருப்பதால் அவமானமாக நினைத்தது. ஒரு நாள் அதன் மறுமுனை உடைந்து போனது. தாழ்ந்த நிலையில் அந்த ஊசியை பயன்படுத்தியவர் தூக்கி எறிந்து விட்டார். அப்பதான் அந்த ஊசிக்கு
தான் அவமானமாக நினைத்த மறுமுனையின் முக்கியத்துவம் தெரிந்தது. ஒருவர் கூர்மையான புத்தி உடையவராக இருந்தால் மட்டும் எதையும் சாதித்து விட முடியாது. கூர்மையான ஊசி தன்னுள் நூலை நிலைத்துக் கொள்ள காது இருந்தால்தான் பயன்படுவதற்கு உதவியாக இருக்கிறது. எனவே பிறருடன் இணைந்து வாழும் போது எதையும் சாதிக்கலாம். காதர்ந்த ஊசி பயனில்லை. எனவே பிறரை தன்னுள் ஏற்றுக்கொள்ளும் அன்பும் உதவி செய்யும் மனப்பான்மையும் இருந்தால்தான் மட்டுமே நாம் சிறந்தவர்களாக திகழ முடியும். நாம் இணைந்து செய்யும் செயல் எல்லாம் வெற்றி பெறும். எனவே நமது பள்ளியில், நமது வகுப்பறையில், நமது குடும்பங்களில், நமது பக்கத்தில் இருப்பவர்களில், நமது குழுவில் இணைந்து செயல்படுவோம், வெற்றி பெறுவோம். நன்றி.